कोटिसूर्यप्रकाशक प्रकाशजन महाशुक्रभयंकर लं रं दशायुधकर विध्वंसिनी सौं हुं पराशक्ति हुं फट् स्वाहा ऐं ह्रीं श्रीं पराशक्ति गुहास्त्रनिधये नमः ओं श्रीं सर्वविश्वशक्तिभ्यां नमः ओं श्रीं पराशक्तिभ्यां नमः महस्तमे विनित्यमे ज्ञातृञ्जमे दूर्जमे प्रदूर्जमे धीरञ्जमे नजस्तवरदञ्जमे मृदञ्जमे लक्ष्मञ्जमे नामयुज्जमे जीवादुष्टमे दीर्घायुक्तञ्जमे अनमित्रञ्जमे भजञ्जमे दुरञ्जमे शयनञ्जमे दूडाजमे सुदिनञ्जमे मूर्धमे धूप्रदाजमे वजस्तमे नजस्तमे विदञ्जमे मृदुजमे लक्ष्मञ्जमे सबीधिष्टमे गृढिष्टमे वृष्टिष्टमे दैत्रञ्जमे उद्भिक्तिञ्जमे रयुज्जमे राजस्तमे मुक्तञ्जमे मुक्तिष्टमे लिञ्जमे प्रभुजमे बहुजमे भूजस्तमे
पूर्णञ्जमे पूर्णतरञ्जमे कृतिञ्जमे पूजवाञ्जमे नञ्जमे कृत्यमे विधयञ्जमे जवाञ्जमे मादाञ्जमे शीलाञ्जमे मृताञ्जमे खण्डाञ्जमे गोधूमाञ्जमे मधुराञ्जमे प्रियङ्गवञ्जमे नवञ्जमे श्यामागाञ्जमे नीवाराञ्जमे अस्माञ्जमे मृत्तिकाञ्जमे गणेशमे पर्वदाञ्जमे विगदाञ्जमे वनस्पतिञ्जमे हिरण्यञ्जमे नीलिञ्जमे द्रवञ्जमे झामञ्जमे लोहञ्जमे अग्निञ्जमापञ्जमे विविधञ्जमोडदेञ्जमे कृष्णविजञ्जमे ग्राम्याञ्जमे पदवारण्याचे ज्ञानकृतना विजयमे विजयमे भूतजमे भूतजमे विजयमे विजयमे कर्मजमे विजयमे 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 रोषमे विजयमे 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 सरस्वती विजयमे बुडामे विजयमे 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 अरुणमे Astra
சுப்பிரமணியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு நமது ஆலயத்திலே இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணியனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நமது ஆலய கந்தசக்தி மகோத்சவ பெருவிழாவானது இவ்வாண்டு 6ஆம் வருடமாக மிகவும் சீரும் சிறப்புமான முறையிலே நடைபெற்று நேற்றைய தினம் மாலை வேளையிலே கந்தசக்தி மகோத்சவத்தின் முக்கிய நிகழ்வாக நடக்கக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியானது நிச்சயிக்கப்பட்டது. அதை தொடர்ந்தாற்போல் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு சாத்தாவுடையவர் என்று சொல்லக்கூடிய எண்ணிலடங்காத வீடுகளினாலே அபிஷேகமானது செய்விக்கப்பட்டு தொடர்ந்து அஷ்டோதர சங்கம் என்று சொல்லக்கூடிய 108 சங்காபிஷேகமானது செய்விக்கப்பட்டு நேற்றைய தினம் காலையிலே நடைபெற்ற சத்ருசம்ஹார கிருஷ்ணரி யாக கலசங்கள் எல்லாம் சுப்பிரமணியனுக்கு அபிஷேகமானது செய்விக்கப்பட்டது. அதனை தொடர்ந்தாற்போல் 7ஆம் நாள் காலையிலே கந்தசக்தி மகோத்சவத்தின் இன்னொரு முக்கிய நிகழ்வாக நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவமானது இன்னும் சில மணித்துளிகளிலே விநாயகர் வழிபாட்டு துவக்கங்களானது நடைபெற உள்ளது. ஆகையால் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுபிடித்து எல்லாம் வல்ல வள்ளி தேவசேனா சமேதமாக நடக்கக்கூடிய சுப்பிரமணியனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு முதலாவதாக இதமான சங்கல்பம் அதனை தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு அதனை தொடர்ந்து புண்ணியாபஜனம் என்று சொல்லும் வகையிலே இல்லத்தை சுத்தம் செய்யும் பொருட்டான புனித நீர் தெளித்தல் அதனை தொடர்ந்து கலச பூஜை ரஷாவந்தர பூஜை அக்னிகாரியங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு தொடர்ந்து எம்பெருமானுக்கு ரஷாவந்தரம் என்று சொல்லக்கூடிய காப்பளித்த நிகழ்ச்சியாக நடைபெற்று அதனை தொடர்ந்து முகூர்த்த வஸ்திர சமர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய முகூர்த்த வேட்டி முறையை சுவாமிக்கு சாத்துதல் அதை தொடர்ந்து மாலை மாற்றம் நிகழ்ச்சி வாணிகிரக கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாதான நிகழ்ச்சி அதனை தொடர்ந்து திருமாங்கல்ய பூஜை நிறைவாக திருமாங்கல்ய தாரணம் உபச்சார வழிபாடுகள் ஏனைய பூஜைகள் எல்லாம் செய்து அனைவருக்கும் விபூதி பிரசாதம் அருள் பிரசாதம் அன்ன பிரசாதங்கள் எல்லாம் வழங்க உள்ளார்கள். ஆகையால் பக்தர்கள் என்பவர்கள் அனைவரும் அமைதிக்காக இருந்து அமைதியான வழியிலே நடக்கக்கூடிய பூஜைகளை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு முதலாவதாக இடமான சங்கல்பமானது துவக்கம் செய்யப்படுகிறது. காபாயிரவே போற்றி கைலை மலராரே போற்றி போற்றி கையில வந்து வாங்கிக்கிறவங்க கையெழுத்து கொடுத்துருங்க. அவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் விநாயகர் பார்வதி பரமேஸ்வரன் லட்சுமி நாராயணர் வண்டி தேவசேனா சேவா இருக்கக்கூடிய அருள் சுப்பிரமணியன் பிரார்த்தனை பண்ணீங்க. சுக்லாங்கரன் விஷ்ணும் சசிவரன் சதுர்புரன் பிரசன்னவரன் யாரேது சர்வவிக்ன உபசாந்தரே ஓம் பூஹு ராணாநாதன்ய அரசியெல்லாம் ஏற்றிகளை கொண்டு வளர்த்து எல்லாரும் கூடிங்க. வலது தொடர்ந்து இடதுகையில வலதுகையில வலது தொடர்ந்து வலது தொடர்ந்து லெஃப்ட் ஹேண்ட் नमो भगवते समस्त पुरीत जगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे भवते मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयरात्रे श्वेतवराह कल्पे दैवस्मरणमन्त्रे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे वारे दुर्गुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारण्ये सहाब्दे
क्षेत्रे आविर्भूतस्य अस्मिन्ने षट्पद महागणपतेः परिपूर्ण अनुग्रह प्रसादपद सिद्धत्वं आर्तिहरः कार्तिकेयः परब्रह्मण्यभूत नानाविध नाना सबलकृत गणपति गजपति अंबिका समेत सुब्रह्मण्य परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्धत्वं शिवशंकुक सुब्रह्मण्य अनुग्रहदा प्राप्त्यर्थं सृष्टि इति संहार विरोधः अनुग्रह कारकस्य भगवतः अस्मिन्ने आनदे विलास भूतस्य अर्ध शिवाधिका सवेदाय अर्धनारीश्वर परमेश्वरस्य अनुग्रह प्रसाद सिद्धत्वं द्वादशान्त क्षेत्रमध्ये आविर्भूतस्य कन्यापुरी मधुरापुरी इत्यादि अनेकविध द्वादश नाम अलङ्कृतस्य मीनाक्षी अंबिका समेताय सोम सुन्दरेश्वर परमेश्वरस्य परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्धत्वं अविद्य उदाम्बिका समेत गोमुक्तीश्वर परमेश्वरस्य अनुग्रह प्रसाद सिद्धत्वं अमृतवल्ली अंबिका समेत अमृत कलशनाथ परमेश्वरस्य अनुग्रहता सिद्धत्वं विशेषतः अस्मिन्ने सर्व इष्टदेवतानां कुलदेवतानां पारम्पर्य देवतानाम् अनुग्रह प्रसादश्च मोक्ष निवारणता सिद्धत्वं समस्तविध मातृशाप पितृशाप गुरुशाप आचार्यशाप बन्धुजनशाप पशुशाप पक्षिशाप स्थानशाप लिंगमशाप कन्निकाशाप जलधीशाप विधिशाप पशुशाप ब्राह्मणशाप इत्यादि शापानां पापानां निवृत्त्यर्थं सौशील्य सौलभ्य सौमुख्य सौश्रिय सौभाग्यत्व रक्षाकरत्व प्राप्त्यर्थं श्रुति स्मृति पुराण इतिहास सकल कलाकमल करकृत वीणापुस्तक मणिमालाधरसुभकरी वाग्देवी अंबिकायाः सरस्वती कृपाकटाक्षेण बालक बालकीनां विद्या पारंगता सिद्धत्वं सकलविध परीक्षायां प्रथमश्रेणी अवाप्तिफल प्राप्त्यर्थं विशेषतः वनवल्ली जलवल्ली अंबिकासमेत अरुळ्मुरुग सुब्रह्मण्य स्वामिनः परिपूर्ण अनुग्रह प्रसादेन शिवशंकुक कल्याण सुब्रह्मण्य स्वामिनः प्रसादेन शीघ्रमेव उचितकाले उचितमेव बालक बालकीनां विवाह निर्विघ्नता प्राप्त्यर्थं विवाह प्रतिबन्धक दोष निवारणता सिद्धत्वं आदित्य सोम अंगारक बुध बृहस्पति शुक्र शनीश्चर राहुकेतु इत्यादि नवग्रह देवतायाः शुभग्रह अरिष्ट स्थानेषु स्थिताः श्रीः प्रियमान करिष्यमान उचित भावित आगामि वर्तमान युक्तायुक्त सर्वदोष सर्वपाप निवारणता सिद्धत्वं जन्माभ्यासात् जन्मप्रभृतिविधि एतत् क्षणपर्यन्तं बाल्ये मनसि यौवने वार्धके कृतानां रहस्यकृतानां पातकानाम् उपपातकानां महापातकानां इत्यादि पापदोष निवारणता सिद्धत्वं जन्मनक्षत्रे जन्मराशिवशात् नामनक्षत्रे नामराशिवशात् अंकग्रहवशात् उपग्रहवशात् नीचग्रहवशात् कालवशात् कालतो भद्रव वशात् नवांश द्वादशांश त्रिंशांश वशात् ये विवाह शुभकर आरेणुष्टाः क्रियमाण
ஒரு சேர தரிசனம் கூட சொல்ல முடியாது. அதனாலதான் சிவாலயங்கள்ல நேரா சிவனுக்கு பின்னாடி யாரும் பண்ண முருகன் தான் இருக்கு, வேற யாரும் இருக்க முடியாது. அது சுவாமி கொடுத்த ஸ்தானம் முருகன். சுவாமியை வழிபாடு பண்ணினா என்ன பண்ணணும், சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணினாலும் நிறைய. அதுலயும் சுப்பிரமணியருக்கு இன்னிலடங்கா திருநாட்கள் உண்டு, விசேஷங்கள். அதுல ரொம்ப முக்கியமான விசேஷம் இந்த கந்த சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த 6 தினங்கள். 6 நாள் விரதம் இருந்த பலன் எப்ப நமக்கு கிடைக்கும்னா, இந்த திருக்கல்யாணத்தை பார்த்து தரிசனம் பண்ணும்போது தான் 6 நாள் விரதத்தினுடைய பலன் முழுமையா நமக்கு கிடைக்கும். எல்லாரும் நினைச்சிருக்கோம் கிடையாது. அடுத்த நாள் காலையில திருக்கல்யாண கோலத்தோட சுவாமியை தரிசனம் பண்ணினா தான் இந்த கந்த சக்திக்கு தரிசனம் பண்ணின விரதம் இருந்தா 6 நாள் பலன் எப்ப கிடைக்கும்னா 7ஆம் நாள் தான். அப்படி இந்த கந்த சக்தி விரதம் இருந்தவங்க தரிசனம் பண்ணவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான பலன்களையும் இன்னைக்கு நம்ம அருள்முறை சுப்பிரமணியனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட முதல்ல வஸ்திர சமர்ப்பணம், மாலை மாறுதல், பாணிக்கிரக நீராதாரத்தோட திருமணம் விழாவையும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நிறைவுற்றதோட எல்லாருக்கும் விபூதி குழுவும் அன்ன பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் இருந்து தரிசனம் பண்ணிருந்து திருக்கல்யாணம் முடிச்சு பஞ்சாயத்து சுவாமி வழக்கம் போல நீதி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் விபூதி குழுவும் அன்ன பிரசாதம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், வியாதிகள் இல்லாம எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறத சுப்பிரமணியத்துல அனைவர் சார்பாகவும் பிரார்த்தனையாக சொல்லி தொடர்ந்து நிகழ்ச்சிகளாக நடைபெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. Om Namo Buddhaya.
மாலை மாதம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. கொஞ்சம் வாத்திய தெரியாத கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க ஒரு நடந்தாலும் வாத்திய எப்படி வாசிக்கும் போது அவங்களுக்கு புரியும். அதனால கொஞ்சம் வாத்தியக்காரங்களுக்கு
ஆஜவனீயம் சுமர்ப்பயாமி யோகாம் சுமேதா உத்தகான் தவான் விடுவான் பிரவதி விக்ரமவா அபான் முற்றும் முற்றுவான் தாவான் விடுவான் பிரவதி தேவம் வேதா யோகாம் ஆயுதனம் வேதா ஆயுதனவான் பிரவதி வேதோக்தம் மந்திரே புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. சித்தி கணவர்கள் உபாசகர் தினேஷ்குமாரெல்லாம் நம்ம தியானம் நடத்தி சூர சம்ஹாரம் நடத்தி முடித்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. நாதஸ்வர வித்வான் பிஎம் ஜெயராமன் நவீன்குமார் அவர்களுக்கு நன்றி. கல்யாணத்தை முன்னிலை நடத்திய வீரப்பன் குடும்பம், கார்த்திகேயன் அசோக்வேலன் குடும்பம், பாலசுப்ரமணி சாமி குடும்பம், திருச்செல்வன் மகள் குடும்பம், புருஷோத்தமன் குடும்பம், அசோக்குமார் குடும்பம், லட்சுமி நரசிம்ம. ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவரக்கும் இறைவா போற்றி போற்றி, வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாமல்ல உமையொரு பாகனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனின் திருவருளினாலும் நமது ஆலயத்தின் மூலவரான அருள்முருக சுப்பிரமணிய சுவாமியின் திருவருளினாலும் நமது ஆலயத்தின் 6ஆம் ஆண்டு கந்த சஷ்டி பெருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. நமது அருள்முருகன் ஆலயத்தில் இந்த ஆண்டு 6 நாட்கள் சூரசம்ஹாரத்துக்கான மூலமந்திர ஹோமம், அபிஷேகம், ஆராதனை, சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை, சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம் என்று அனைத்தும் நடைபெற்று அன்னையிடம் வேல் வாங்கி சூரனை வதம் செய்து கடைசி நாள் 7வது நாளாக விளங்கக்கூடிய சப்தமி திதியன்று வள்ளி தெய்வ யானையை அருள்முருக சுப்பிரமணிய சுவாமி திருமணம் செய்து கொண்டு இனிதே நிறைவு பெற்றது நமது ஆலயத்தின் கந்தசஷ்டி திருவிழா. ஒவ்வொரு வருடமும் நடப்பது போல் இந்த வருடமும் நடந்தது என்று சொல்வதை காட்டிலும் மிகவும் விமர்சையாக நடந்தது. ஒரு நாளிலும் சுப்பிரமணிய சுவாமி ஒவ்வொரு அலங்கார திருக்கோலங்களில் காட்சியளித்தார். இதில் பிரதானமாக இவ்வாண்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு திருச்செந்தூரிலே எவ்வாறு பல நிறங்களினால் சாற்றுப்படி செய்து அலங்காரம் செய்வார்களோ அதே போல நமது ஆலயத்திலே இவ்வாண்டு 2ஆம் நாளன்று மஞ்ச சாத்தி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு கம்பீரமாய் தோற்றமளித்தார் நமது அருள்முருக சுப்பிரமணிய சுவாமி. அதே போல் 6ஆம் நாள் சஷ்டி என்று உக்ரத்தின் உருவமாக அதற்கு ஏற்ப சிவப்பு நிற வடிவத்தில் சிவப்பு பட்டாடை உடுத்தி சிவப்பு நிற மாலைகள் அணிந்து சிவப்பு நிற நைவேத்தியங்கள் செய்து அந்த முருகனின் திருக்காட்சியை நாம் கண்டோம். இது அனைத்தும் நமது வீடியோ பதிவில் பதிவிடுவார்கள். எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் என்றால் அனைத்தும் நாம் காண்பதற்காக மட்டும்தான். இவ்வாண்டு 1ஆம் நாள் காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது நமது ஆலயத்தின் கந்த சஷ்டி திருவிழா. கணபதி அனுக்ஞை முடிந்தவுடன் அன்று சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம், மூலமந்திர ஹோமம் நடைபெற்று மகாபூர்ணாகுதி ஆகியிற்று. நமது அருள்முருக சுப்பிரமணிய சுவாமியின் அபிஷேகம் நடந்து மாலையிலே சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை நடந்து நமது ஆலயத்தில் உள்ள உற்சவர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வ யானையுடன் திருமண கோலத்திலே அமர்ந்திருந்தார். இதேபோல் 2ஆம் நாள் அன்று நமது அருள்முருக சுப்பிரமணிய சுவாமி சயன கோலத்திலே, அதாவது சயன கோலம் எங்கும் விமர்சையாக கிடையாது, ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் சயன கோலம் உண்டு. அதே போல் நமது ஆலயத்திலே நமது அருள்முருக சுப்பிரமணிய சுவாமி 2ஆம் நாள் அன்று சயன கோலத்திலே திருக்காட்சி அளித்தார். 3ஆம் நாள் அன்று நமது அருள்முருக சுப்பிரமணிய சுவாமி மாலை வேளையிலே சிம்ஹ வாகனத்தில் சக்தியின் வடிவமாக, சக்தியின் ஒரு அங்கமாக தன் கையில் வீரவேலை ஏந்தி கொண்டு அந்த சிம்ஹ வாகனத்திலே திருக்காட்சி அளித்தார்.
4ஆம் நாளன்று மிகவும் கோலாகலமாக சுவாமி இடும்ப வாகனத்திலே காட்சியளித்தார். அன்று மிக மிக விமர்சையாக என்றும் எங்கும் நடைபெறாத விதமாக பாண்டிய தேசத்திலே மட்டும் நடைபெறும் பட்டாபிஷேக திருக்கோலம் நமது ஆலயத்திலே நடைபெற்றது. அதாவது எவ்வாறு மீனாட்சி அம்மையாருக்கு சித்திரை மாதத்திலே மதுரையிலே சித்திரை திருவிழாவின் போது அந்த முடிசூட்டும் விழா நடக்குமோ, அதே போல நமது அருள்முருக சுப்பிரமணிய சுவாமிக்கும் அந்த பட்டாபிஷேக காட்சி மிக 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 விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி இடும்ப வாகனத்திலே திருக்கோயிலை கம்பீரமாக வலம் வந்தார். 5ஆம் நாளன்று தன் அன்னையிடம் வேல் வாங்கும் சிங்கார வேலனாக நமது ஆலயத்திலே திருக்காட்சியளித்தார். 6ஆம் நாளன்று தன் தாயை போலவே தனது தலையின் மேல் ஒரு குடையாக நாகத்தை அமர்த்தி கம்பீரமாக வேலை எடுத்துக்கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்ய கிளம்பி சூரனை வதம் செய்து மறுபடியும் நமது ஆலயத்தில் வந்து சேர்ந்தார். இவ்வாண்டு இத்தனை திருக்காட்சிகளை அளித்த ஒரே ஒரு ஆண்டு இந்த ஆண்டுதான் நமது ஆலயத்திலே. இதுவரை இது போலெல்லாம் நடைபெறவில்லை. மிக மிக விமர்சையாக 6ஆம் ஆண்டு, 6 என்பது மிகவும் விசேஷமான ஒரு எண்ணாக கருதப்படும். நமது முருகனுக்கு விசேஷமாக 6 முகங்கள் இருப்பதினால் 6வது ஆண்டு, இந்த 6வது ஆண்டின் போதுதான் இவ்வளவு அலங்காரங்களும் செய்து நமக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானே நினைத்திருப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி இந்த வாட்டி நமது ஆலயத்தில் இத்தனை அலங்காரங்களில் நமது சுவாமி திருக்காட்சியளித்தார். தற்போது முருகர் யுகம் என்று அனைவரும் கூறுகிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் நமது ஆலயத்தில் மிக அதிகமாக இளைஞர் பட்டாளங்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இளைஞர் பட்டாளமாக நமது ஆலயத்திலே இவ்வருடம் வந்து இருந்து 6 நாட்கள் 7 நாட்கள் நமது ஆலயத்திலே பணிவிடை செய்து தேவையான பொருட்களை வழங்கி அனைவரும் உதவினர். இளைஞர்கள் இதே போல் இந்த மாதிரி நமது ஆலயத்திலே வந்து முதல் முறையாக நடந்த கந்தசஷ்டி திருவிழா இதுவாகும். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து நமது எங்கேயுமே சரி இளைஞர்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவாங்களா, கோயிலுக்கெல்லாம் போவாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனா இந்த வருஷம் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு இளைஞர்கள் தான் போனாங்க. அதே போல் நமது கோயிலையும் நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு நமது முருகனுக்கு பணியாற்றினார்கள். அனைவரும் அது போக பலர் தங்களால் முடிந்த இயன்ற நன்கொடைகளை பொருளாகவும் பணமாகவும் அளித்து பெரும் உதவியை செய்தார்கள் இவ்வாண்டு கந்தசஷ்டி திருவிழா நடைபெறுவதற்கு. இவ் அனைத்தும் எல்லாம் அல்ல கந்தப்பெருமானின் அருளினால் மட்டும்தான் நடந்தது. வேற யாரோட ஒரு இதுவும் கிடையாது. அவரு நினைச்சால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அவரு நினைக்கலன்னா இதெல்லாம் ஒரு துளி கூட அசையாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இவ்வாண்டு கந்தசஷ்டி திருவிழா நமது அருள்முருகன் ஆலயத்திலே நடைபெற்றது. நாம நினைக்கலாம், நான் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன், 20,000 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனா அது வந்து சுவாமிக்கு வந்து ஏத்துப்பாரா அப்படின்னா அவர் மனசு வச்சா மட்டும்தான் ஏத்துப்பாரு. அவர் மனசு வச்சு நம்ம கிட்ட இருந்து 1 ரூபாய் வாங்கினாலும் அது வந்து பெரிய விஷயம். அதே போல் இந்த முறை பலர் தங்களுடைய பொற்கரங்களால் பல உதவிகளை செய்து பல நன்கொடைகளை அளித்து பல பொருட்களை அளித்து கந்தப்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாகி இந்த கந்தசஷ்டி பெருவிழாவை வெகு விமர்சையாக நடைபெற உதவினார்கள். இதற்கு நமது ஆலயத்தின் சார்பிலே அனைவருக்கும் கோடானு கோடி நன்றிகள். எல்லாமல்ல கந்தப்பெருமானின் திருவருள்
அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோ பதிவை தாங்களும் அனைவருக்கும் ஷேர் செய்து வருகின்ற ஆண்டுகளிலே இதே போன்று பெரும் ஒத்துழைப்பை நமது ஆலயத்திற்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா.